ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழில் பாட்டு வந்த மாதிரி தான். ஸோ பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓவை எப்படி பூட்டபிள் பண்ணுறது பார்க்க போகிறோம். அண்ட் இது மற்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணல, நம்ம பவர் ஐஎஸ்ஓ ரிஃப்ரெஷோ வந்து யூஸ் பண்ணல. நம்ம சேனலில் வந்து மோஸ்ட்லி வந்து பவர் ஐஎஸ்ஓ ஆர் ரிஃப்ரெஷ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஸோ ஒரு சேஞ்சுக்கு பவர் ஐஎஸ்ஓவோ ரிஃப்ரெஷோவோ ஒரு நாளைக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போகல அப்படிங்கும்போது ஆல்டர்னேட்டிவாக என்ன சாஃப்ட்வேர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி யோசிச்சு தான் ஸோ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணலாம். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் UltraISO இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதில் எப்படி பூட் பண்ணு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரீ ட்ரையல் தான், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எப்போ போல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஐஎஸ்ஓ வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பூட் பண்ணோம்னா OS வேணும். கண்டிப்பாக OSல டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அண்ட் எப்படி டவுன்லோட் பண்ண தெரியலன்னா நம்ம வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்குது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை நீங்கள் பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கலாம். விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 எல்லா வீடியோவும் வந்து போட்டிருக்கு. அண்ட் இப்போ UltraISO சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே கண்டினியூ டு ட்ரைன் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஃபைல் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோம்னா உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கே இருக்குது அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் டவுன்லோட் பண்ண டவுன்லோட்ஸில் இருக்கா அல்லது வேறு எங்கே ஃபோல்டரில் மூவ் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோஸ் 10ஓட 21H2 இந்த ஃபைலை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம பூட் பண்ணணும். அதை எப்படி நம்ம பூட் பண்ணால் மூணாவது ஆப்ஷன் பூட்டபிள் இருக்குது. தம்பி, சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி எப்படி பூட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன். ஆனால் பென்ட்ரைவ் நீ சொல்லவே இல்லையே. அதை நான் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி பென்ட்ரைவ் வந்து பிளக்இன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் மினிமமும் ஒரு 8GB அல்லது 16GB பென்ட்ரைவ் வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த பென்ட்ரைவ் வந்தாலும் அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார்மேட் கொடுத்துட்டா ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இப்போது பூட்டபிள் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் ரைட் டிஸ்க் இமேஜ் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு பாப்பப் விண்டோ கேட்டிருக்கும், அதில் எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம இதை ட்ராக் பண்ணிக்குவோம். இதில் டிஸ்க் ட்ரைவ் வந்து சாண்டிஸ்கோட 32GB பென்ட்ரைவ் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகுது, நீங்கள் பாருங்கள். அண்ட் இதில் ரைட் மெத்தட் வந்து USB HDD ப்ளஸில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. அண்ட் ஹிடன் பூட் பார்ட்டிஷன் நன்னில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. ஸோ இதை வந்து பார்த்துட்டு இங்கே நீங்கள் ஃபார்மெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் டைரெக்டாக ரைட் கொடுத்தாலும் எல்லா ஃபைல்ஸும் வந்து ஃபார்மெட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ரைட் கொடுத்துடலாம். ஸோ வார்னிங், அது எல்லா பென்ட்ரைவிலும் பூட் பண்ணும்போது நமக்கு ஷோ ஆகுறது தான். உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க தான். ஸோ எஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து பூட் பண்ணுறேன். இது எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்குன்னு சொல்லி தெரியாது. பவர் ஐஸோ ரிஃப்ரெஷ்லேயே வந்து கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து பூட் பண்ணுறேன். மேபி எவ்வளோ நிமிஷம் எடுக்குன்னு சொல்லி தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பூட் ஆகிற வரைக்கும். ஸோ பூட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து டைம், ஸோ இப்போ டைம் 8:41. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் பூட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லி. ஸோ எல்லா ப்ராசஸும் மேலே வந்து ஷோ ஆகுது, நீங்களே வந்து பாருங்கள். அண்ட் ஃபைல் இன்ஸ்டால், அந்த 4GB லார்ஜ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்டிங் விண்டோஸ் அதெல்லாம் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் டைமிங் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி. ஸோ நான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பூட் ஆகட்டும். இதை நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேர்ன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி ஷோ ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக வந்து 10 மினிட்ஸ் வந்து எடுத்திருக்கு பூட் பண்ணுறதுக்கு மொத்தமாக. அண்ட் நம்ம விண்டோஸ் 10க்கு இது எடுத்திருக்கோம். மேபி ஃபியூச்சரில் விண்டோஸ் 11க்கு சேஞ்ச் ஆகலாம், அது கம்மி கூட ஆகலாம். நம்ம அது ஃபியூச்சரில் வந்து பார்த்துக்கோம். இப்போதைக்கு விண்டோஸ் 10 நான் பூட் பண்ணுறதுக்கு எனக்கு எடுத்துக்கொண்ட டைம் 10 மினிட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ ஸ்பீடு வந்து பார்க்கும்போது 11.55 Mbps ஸ்பீடில் வந்து ஆகிருக்குது சொல்லியிருக்காங்க.
ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பூட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பூட் பண்ணுறது மெத்தட். இப்படி தான் நம்ம வந்து பண்ணிக்கணும். அண்ட் நம்ம பென்ட்ரைவ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்புக்கு OS சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கான வீடியோஸ் யூடியூப்பில் நிறைய இருக்குது. உங்களோட லேப்டாப் ஆர் பிராண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி OSலாம் போடணும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து OS சேஞ்ச் பண்ணிப்பேன். மேபி நிறைய பேருக்கு OS போட தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க வீடியோஸ் பார்த்து நீங்கள் OS சேஞ்ச் பண்ணிக்கங்க. அண்ட் இப்போதைக்கு UltraISOவில் எப்படி பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவை கன்வெர்ட் பண்ணுறது சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. வாட்ச் பண்ணியிருந்தால் ரொம்பவே நன்றி. மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.